அப்புறம் வேற வேற ரிலீஜனில் லவ் பண்ணும்போது ஆரம்பத்தில் நமக்கு எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு லாங் டேர்மாக வாழும்போது ஒரே ஒரு விஷயம் தான், நீங்களாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க முடியும். மெயினான விஷயம் உங்கள் பார்ட்னருக்காக உங்கள் ஐடென்டிஃபையை மாற்றுறது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும், பட் அதோட பிரச்சனைகள் நீங்கள் வாழும்போது தான் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைம் நீங்கள் எந்த பார்ட்னருக்காக மாறுறீங்களோ அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும் உங்களோட வழி புரியவே புரியாது. ஏன்னா சொசைட்டியில் சின்ன வயசில் இருந்து உங்களை கூப்பிட்ட நேம் சடனாக வேற ஒரு நேமில் நீங்கள் உள்ளாகும் போதும் எப்படி இருக்கணும் ஐடென்டிஃபையை மாற்றினவங்க கிட்ட போய் கேளுங்க, பக்கமாக சொல்லுவாங்க அவங்க வழியை. இது எப்போ ரியலைஸ் ஆகும்னா உங்கள் ஸ்கூல் காலேஜ் சர்டிஃபிகேட்லேருந்து உங்கள் ஆதார் கார்டு ஓட்டர் ஐடின்னு போகிற இடம் வர இடம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுல தான் ஆரம்பிக்கும். உங்கள் பார்ட்னருக்காக நீங்கள் உங்களை மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவங்களாவே ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் நம்ம வீட்டு பெரியவங்களுக்காக ஒரு சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுல தப்பு இல்லை. இப்போ இந்துவாக போயிட்டீங்கன்னா நெத்தியில் ஒரு 2 நிமிஷம் போட்டு வச்சுக்கிறது, முஸ்லீமாக போயிட்டீங்கன்னா சலாம் சொல்லும் போது பதிலுக்கு சலாம் சொல்லி வெல்கம் பண்ணுறது, கிறிஸ்டின்னா ஓகே ப்ரேயர் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் உட்காந்து கவனிக்கிறது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் அங்கே இருக்கிற உங்கள் வீட்டு பெரியவங்களுக்காக பண்ணும்போதும் அதோட பிளஸிங் உங்களுக்கு கார் கண்டிப்பாக கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சேஞ்ச் பண்ணி கன்வெர்ட் ஆகி வாழ்ற ஒவ்வொரு மனசுக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களை மாதிரி அன்புக்கு அடிமையான முட்டாள்கள் இந்த உலகத்தில் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இன்னும் எப்படி ஒரு லைஃப்பில் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே லவ் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கண்டினியூ ஆகும். அப்படி வேல்யூவான லவ் கிடைச்சா அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணலான்னு தான் தோணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பேசிக்கான விஷயமே லவ் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் ரிலிஜன் விஷயத்தில் எம்மதமும் சம்மதமுன்ற மாதிரி தான். கடவுள் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு மனசில் நினச்சி பயந்து வாழ்ந்தால் போதும். நான் அப்படி தான் வாழ்கிறேன்.